ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்ஹா தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த பெட்ரோல் பல்கோட ஓனர் எந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம சிரிச்ச முகத்தோடு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படிலாம் பண்ணுற ஆள்லையேன்னு பார்த்தா ஜே தான் அவனோட பவரை யூஸ் பண்ணி இப்படி பண்ண வச்சிருக்கான். ஜெயிலில் இருக்க பிக் டீலோட லீடர் ஜே கிம்மை காட்டுறாங்க. அவனோட லாயலான அடியாள் அண்ட் ஃப்ரெண்ட் ஜெரி அவன் முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துருக்கான். டேய், நீ இந்த இடத்துல இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லடான்னு அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் கூடவே லோகலை பீட்ரே பண்ண 2 காட்டாக் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. உள்ளே இருக்கிறதால வெளியே இருக்க இந்த கூமுட்டைங்களை வச்சு பணம் நிறையா உன்னால் சம்பாதிக்க முடியலன்னு எனக்கு தெரியும்டா. பணம் சம்பாதிக்கிறதுல நான் கெட்டிக்காரன். பேசாமல் என்னை உனக்கு கீழே சேர்த்துக்கோ. வர்ற ப்ராஃபிட்டை பாதியாக பிரிச்சுக்கலாம். என்ன சொல்கிறேன் நம்ம கேட்குறப்ப, என் அடியாளுங்க உன் அளவுக்கு மூளை இல்லாதவங்களே இருக்கலாம். பட் ஜெரி உங்கள் 2 பேரோட பல மடங்கு ஸ்ட்ராங்கானவன்டான்னு இவன் சொல்கிறான். அதே நேரத்தில் இவனுக்கு 2 பேரையும் ஜெரி பொழக்கிறான். அவனுக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறமா நல்ல பசங்க மாதிரி கெஞ்சிறானுங்க. உங்களுக்கு கீழே நாங்கள் வேலை செய்யணும், எங்களை சேர்த்துக்கங்கன்னு. ஆக்சுவலாக இது எல்லாமே பாஸ்டில் நடந்த விஷயம் தான் போல. ஜிஹோ இந்த ஜெயிலுக்கு வந்த அன்னைக்கே நடந்திருக்கு. இவனுக்கு அடுத்த இடத்துல யாரை வச்சு வேலை வாங்கலான்னு யோசிக்கிறப்ப ஜெரி ஸ்ட்ராங்கானவனாக இருந்தாலும் அவனுக்கு மூளை கிடையாது. அந்த டைமில் ஜிஹோவை பார்த்துருக்கான். பட் இவன்கிட்டையும் பெருசாக டேலண்ட் இல்லைன்னு நினைக்கிறான். பட் அது பாஸ்ட். இப்போ ஜிஹோ எந்த மாதிரி மாறி இருக்கான்னு தெரியும். ஸோ இவன் ஜிஹோவை இவனுக்கு கீழே அசிஸ்டன்ட் ஆக்க போகிறான்னா என்னன்னு தெரியலை. ஸ்கூலில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்குது. எக்ஸாம் முடிச்சு லாஸ்ட்டாக ஒரு எம்டி பேஜை கொடுத்து உங்கள் ஃப்யூச்சர் பிளான் என்னன்னு சொல்லுங்கன்னு ஸ்கூலில் கேட்டிருக்கானுங்க. எல்லாரும் ப்ராப்பராக ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எழுதுறானுங்க. பட் வாஸ்கோ 4 கேங்கை அழிக்கணும் ஸ்கூலோட பேப்பரில் எழுதி வச்சுருக்கான். இவனுக்கு கிளாஸ் டீச்சர் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து இது எல்லாத்தையும் ரீட் பண்ணுறப்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளவோ பசங்களை பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஒரு பசங்களை பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறான். பிகாஸ் வாஸ்கோ மட்டும் கிடையாது, அவன் மொத்த கிளாஸும் அப்படி தான். ராபினுட் ஆகணும்னு ஒருத்தன் எழுதியிருக்கான், ஒருத்தன் கில்லர் ஆகணும்னு எழுதியிருக்கான், ஒருத்தன் அம்மாவாகணும்னு எழுதியிருக்கான். இத்தனைக்கும் அவன் ஆம்பளை. இவன் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலோட பிடி சார் மாதிரி. அவன் சொல்கிறது இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாரும் கேட்பாங்க, ஏன் நகை வெட்டலை, ஏன் ட்ரெஸ் இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் மிரட்டுவான். பட் என்னோட கிளாஸையே என்னால் இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி கிறுக்குத்தனமாக இருக்கானுங்கன்னு இவன் செம்ம கடுப்பாகிறான். எப்படியாவது பிரின்ஸ்பலை காமிச்சு மிரட்டியாவது இவனுங்களை வலிக்கு கொண்டு வரலான்னு இவனுக்கு ஒரு ஐடியா வருது. பட் அவனுங்க டேனியலையும் ஜெயையும் தூக்கிட்டு வந்த மாதிரி பிரின்ஸ்பல்லையே தோல்ல வச்சு தூக்கிட்டு வரானுங்க. என்ன ஆனாலும் சரி, பிரின்ஸ்பலுக்கு பாதுகாப்பு கொடுங்க. கடைசி ஆள் செத்து போனாலும் பரவாயில்ல, பிரின்ஸ்பல் மேலே ஒரு கீரல் கூட விழக்கூடாதுன்னு ஏதோ போருக்கு போகிறவன மாதிரி இவனை தூக்கிட்டு வரானுங்க. இந்த ஆளே பயந்து போய் உட்காந்து வராரு. பிரின்ஸ்பல் இவனுக்கு கிளாஸ் டீச்சரை பார்த்து, இந்த வருஷம் உங்கள் கிளாஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மிரட்டுற தொண்ணில் சொல்லிட்டு போகிறான். கேப்பில் இவனுங்க அவர் விக்கை எடுத்து தலையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பிரின்ஸ்பல் வெளியே இருக்கிற ஒரு சிலையை காமிச்சு, நம்ம ஃபவுண்டர் என்ன நோக்கத்தில் இந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவரோட பேர் கெட்டுடாத மாதிரி நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த சிலை தான் இவனுக்கு ஃபவுண்டர் போல். பேசிட்டு அந்த சிலையை எக்ஸாம்பிளாக காட்டுறான். அதே நேரத்தில் அந்த சிலையோட தலை பறக்குது. அது பர்னக்கிள்ஸ் தான். ஒரு பில்டிங் இடிக்கிற மிஷினை ஸ்கூலுக்குள்ளே ஓட்டிட்டு வந்து அந்த சிலையை உடச்சிட்டு அந்த தலை இருக்கிற இடத்துல வாஸ்கோட தலையை செட் பண்ணுறானுங்க. பிரின்ஸ்பலால் அவன் பார்க்குற காட்சியை நம்பவே முடியலை. அந்த சிலைக்கு முன்னாடி போருக்கு போகிற மாதிரி மொத்த கேங்கும் ஊழையிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பிரின்ஸ்பல் கிளாஸ் டீச்சரை மிரட்டிட்டு போகிறான். உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் இவனுக்கு மாறலாட்டின்னு. இவனோட அத்தாரிட்டிக்கே இது மிகப்பெரிய இழுக்காக பார்க்குறான். லைசன்ஸ் வரதுக்கு முன்னாடி ஹெவி டியூட்டி வெஹிக்கிள் ஓட்டுறானுங்க புல்டோசர் மாதிரி. கேங் வார் பண்ணுறது, இந்த மாதிரி இவனுக்கு வயசுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறானுங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த முட்டாள் தான். அவனை அடக்குன்னு அவனுக்கு சரியாக வந்துடுவானுங்கன்னு நினைக்கிறான். இவன் வாஸ்கோவை பற்றி தான் நினச்சிட்டு போகிறான். பட் இங்கே நடக்கிற எதுவுமே வாஸ்கோவுக்கும் பம்ஜேக்கும் தெரியல. என்ன வெளியே சத்தமாக இருக்குன்னு இவனுங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எக்ஸாமில் என்ன எழுதி வச்சோன்னு இவனுங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுறப்ப அப்போ தான் இவனுங்க நோட்டீஸ் பண்ணுறானுங்க, வாஸ்கோ இந்த 4 கேங்கை அழிக்கிறத தவிர உனக்கு ஃப்யூச்சர் பிளான் வேறு எதுவுமே கிடையாதான்னு. சாக்லி கிட்ட போய் இவனுக்கு கேட்குறப்ப முகமது அலி மாதிரி ஆகணும்னு சொல்லியிருக்கான். இவன் என்னை விட மக்கு, அவனுக்கே ஒரு ட்ரீம் இருக்குன்னு இவன் உடஞ்சு போய் விழுறான் வாஸ்கோ. டேனியல் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ நாள் இருக்கிறப்ப ஜே அவன் டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கான். இவனுக்கு எதிரிக்கிட்டே போய் கேட்குறானுங்க லோகன் பால். அவன் ட்ரீம் அது மயிராது இங்கேருந்து கிளம்புங்கடான்னு அவனுங்களை விரட்டி விட்டுட்டு நோட் புக்கில் லோகன் ஜோயின்னு சேர்த்து வச்ச மாதிரி வரைஞ்சி விளாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த கன்றாவியான டிராயிங்கை எட்டி பார்த்துடக்கூடாதுன்னு பக்கத்தில் இருக்க ஒருத்தனுக்கு ஸ்மேக்கு போட்டு அவனை காலி பண்ணுறான். எலியை கேட்டால் ஹேர் ஸ்டைலர் ஆகணும்னு சொல்கிறான். இவன் ஹேர் ஸ்டைலிங் பண்ண என்ன ரேஞ்சில் இருக்குன்னு போன எபிசோட்லேயே நம்ம பார்த்துருப்போம். டியூக்கும் வின்ஜினும் ஒரே மாதிரி நாங்கள் ரேப் சிங்கர் ஆகணும்னு சொல்கிறானுங்க. வின்ஜின் அதே ஸ்பாட்டில் இவனை வாஸ்கோக்கு முன்னாடி இவனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறப்ப டேனியல் முன்னாடி வந்து அவனை காப்பாற்றுறான். முதல்ல இருந்ததை விட டேனியல் தைரியம் ஆக்கிட்டே போகிறத ஃபீல் பண்ண முடியுது இவனுங்களால். பட் வின்ஜின் ஏதோ கண்ணை கேட்குற மாதிரி, என்னோட 3ஆம் நம்பர் கிளாஸை கொடு, அதான் இந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடியை கேட்குறப்ப அவன் ஃப்ரெண்டு அவன் தலையிலே அடித்து இவனை கூப்பிட்டு போகிறான். அந்த கிளாஸ் டீச்சர் ஸ்கூலை விட்டு துரத்துறப்ப வாஸ்கோ கூட சேர்த்து டேனியலையும் ஸ்கூலை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறான். பிகாஸ் இவனும் அதை விட பெரிய ரவுடின்னு நினைக்கிறான். இவன் குடிச்சிட்டு ஸ்கூலில் வந்து பண்ண அட்ராசிட்டி அப்படி. அதே நேரத்தில் சீனியர் பசங்க
பிரின்ஸிபலை தூக்கிட்டு மறுபடியும் வரானுங்க. இவனுக்கு ஜூனியர்ஸை விட இவனுங்க மோசம். பார்க்கறதுக்கு அந்த ஆள் கேங்ஸ்டர் மாதிரி தெரியறான். இப்போ ஈவன் டிராகன் பால்ஜியில் ஒரு ஃப்ரீஸா மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறான். எப்படியும் மிரட்டிட்டு போகிறான். இவனுங்களை மட்டும் நீ திருத்தலாம், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு. அந்த கிளாஸ் டீச்சரும் ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போகிற மாதிரி, கடவுளே இந்த தீய சக்திகளை எதிர்க்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடுன்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து அவளோட பர்ஸை காண இவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பட் இதெல்லாம் ஏன் வேலை இல்லைன்னு சொல்லி தட்டி கழிக்க பார்க்குறான். ஆனால் அதுக்கப்புறம் இதை வச்சே வாஸ்கோவை போட்டு தள்ளலான்னு ஒரு ஐடியா வருது இவனுக்கு. லஞ்ச் பீரியடில் வாஸ்கோட லாக்கரில் போய் அந்த பர்ஸை ஒழிச்சு வைக்கிறான். இதே பீரியடில் பிரேக் டைமில் பம்ஜே ஒரு கேம்பிங் போகிற மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான். சீரியஸ்லி யாரா நீங்கள், ஸ்கூலாக இது நிஜமா? சந்தேகம் வரக்கூடாதுன்னு எல்லா கிளாஸையும் செக் பண்ணுறானுங்க. அந்த புள்ளி அவன் பேக்கில் காண்டம் வச்சுருக்கான். எலி, டயப்பர் அண்ட் குழந்தைங்க ஐட்டம்ஸை கேரி பண்ணிட்டு வந்திருக்கான். லோகன் பால் ஏதாவது டூல்ஸ் வச்சுருப்பான்னு பார்த்தா ஒரு பொண்ணு பொம்மையோடு வந்திருக்கான் கிளாஸுக்கு. இதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறானுங்க. போர்னக்கிள் சில ஸ்மோக்கிங் இலிகள் இருந்தாலும் ரவுடிங்க மாதிரி தெரியணுங்கிறதுக்காக சாம்பிராணி மாதிரி செட் பண்ணிவிட்டு கையில் பபுள் சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க கிளாஸ் லீடர் உள்ளே போகுது. சார், நீங்கள் தப்பான ஆளுங்க மேலே தேவையில்லாமல் பழி போடுறீங்க. எங்களால் யாரோட பர்ஸையும் எங்கள் பேக்கில் ஒழிச்சு வச்சிருக்க முடியாது. பிகாஸ் நாங்கள் ஸ்கூலுக்கு பேக்கே கொண்டு வர மாட்டோம்னு ஏதோ சாதனை பண்ணுற விஷயம் மாதிரி பெருமையாக சொல்கிறான். அதை வாஸ்கோவே இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிறான். ஏதோ யாக்குசா கேங்குக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி மண்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். போர்னக்கிள்ஸ் திருட மாட்டாங்க. அதையும் தாண்டி ஒருத்தன் திருடா அவன் போர்னக்கிளே கிடையாது சார். யாரையாவது சந்தேகப்பட்டு செக் பண்ணணுன்னா முதல்ல என் கிட்ட இருந்து ஆரம்பிக்கன்னு லாக்கர் திறந்து பார்க்குறப்ப உள்ள அந்த பர்ஸ் இருக்கு. நிஜமாவே இது கனவாக தான் இருக்கணும். மறுபடியும் அந்த லாக்கரை மூடி திறந்து பார்க்குறான். எப்படி பார்த்தாலும் உள்ள அந்த பர்ஸ் இருக்குது. இதுதான் சான்ஸ்னு பிரின்ஸிபல் அந்த கிளாஸ் டீச்சரும் இவன் தான் கல்பிரிட், இவனை ஸ்கூலில் விட்டு துரத்துங்கன்னு ஆர்டர் போடுறானுங்க. அதுக்கு அந்த கிறுக்கனுங்க ஏதோ பழங்காலத்தில் திருடி மாட்டிக்கிட்ட மாதிரி பலி கொடுக்குற ரிச்சுவல்களாம் ரெடி பண்ணுறானுங்க. நாங்கள் ஒன்று நம்புகிறோம் வாஸ்கோ, பட் இருந்தாலும் நமக்கு எதிராக விதி இருக்குது, இதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பம்ஜே உள்ள புந்து, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, கல்பிரிட் யாருன்னு நானே கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்குறான். இவனுக்கு ஆல்ரெடி இந்த டீச்சர் மேலே சந்தேகமாக இருக்குது. இவன் தான் ஆல்ரெடி பார்த்துருக்கானே அவன் உள்ள நுழையிறத. பம்ஜே இந்த இடத்துல ஒரு சின்ன டிடெக்டிவ் சீரீஸே நடத்துகிறான். அவனுக்கு பிடிக்காதவங்க எல்லாரையும் ஹிட்லிஸ்ட்டில் சேர்க்குறான். பட் அப்படி கூட இவன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கவே முடியல யார் அக்யூஸ்னு. சரி, கேஸை முடிச்சுட்டு வாஸ்கோவை துரத்திடலான்னு பிரின்ஸிபல் பேசுகிற அதே நேரத்தில் இவனுக்கு பிரின்ஸிபல் ரூமில் நுழையிறானுங்க. என் அக்யூஸ் லிஸ்ட்டில் இருக்க எல்லாரையும் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்னு ஏதோ பெருசாக சொல்கிறான் பம்ஜே. அதில் ஒரு பொண்ணு அழகாக இருப்பா, எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பா. அவள் சம்பவம் நடந்தப்ப எங்கே இருந்தேன்னு கேட்டப்ப எனக்கு காய்ச்சல், ஃபார்மசி போனேன்னு ஒரு டேப்லெட் எடுத்து அவள் காட்டியிருக்கா. அது ஒன்றும் காய்ச்சல் டேப்லெட் இல்லை, அது மலச்சிக்கல் இருக்குது, அதனால தான் நீ யூஸ் பண்ணியிருக்க. சாக் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவனை எழுப்புன அந்த பலமான சத்தம் அடக்கிக்க முடியாமல் நீ செஞ்ச வேலை தானே அந்த பொண்ணோட மானத்தை இவ்வளோ கும்பலுக்கு நடுவில் ஓப்பன் பண்ணுறான். அந்த பொண்ணு நான் தான் போஸ்ட் எடுத்தேன்னு நினச்சி என்னை ஜெயிலுக்கு கூட அனுப்புங்கடா, தயவு செஞ்சு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதன்னு கதறிக்கிட்டு இருக்கா. என் அடுத்த டார்கெட் வின்ஜின்னு சொல்கிறப்ப எனக்கு மனச்சிக்கல்லாம் கிடையாதுடா, நீ என் கிட்ட இருந்து எதுவும் வாங்க முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போகிறப்ப நான் ரேட் சாங் கேட்டேன்னு சொல்லியிருப்பா. அதுக்கு அர்த்தம் எப்போ பார்த்தாலும் குள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த குண்டு பையனோட புது ரேட் சாங் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக டாய்லெட்டில் அதுக்கு வைப் பண்ணிட்டு நல்லாவே இல்லாத மாதிரி ஆக்டிங் பண்ணுறாடான்னு சொல்கிறான். இதே டைமில் அந்த குண்டு பையனும் உள்ள வந்துடான். ஓ வின்ஜின், அப்போ நீயும் என் ஃபேனாப்பான்னு கேட்குறப்ப ஏதோ பெரிய மான பிரச்சனை மாதிரி இவன் உடஞ்சு போய் கீழே விழுறான். அடுத்து லோகன் பாலை டார்கெட் பண்ணுறான். எதுக்குடா நீ எங்கள் கிளாஸ் பக்கம் சுற்றின, உனக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்கும்போது நான் தான் திருநேன், அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்னு இவன் திமிரா பேசுகிறப்ப அவன் அல்ல கையை முன்னாடி வந்து எங்கள் பாஸ் ஒரு கேவலமானவராக இருக்கலாம், பட் திருடுற கேவலமானவர் கிடையாது கண்டிப்பாக அப்படின்னு அவனை பாராட்டுற மாதிரி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். அவர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்காக அந்த சைடு வரல, ஃபேஷன் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு வந்தார். என் தளபதி அவர் கைப்பற்ற வரைஞ்ச காதல் காவியத்தை ஜோயியோட டெஸ்கில் ஒளிச்சு வைக்கிறதுக்கு தான் வந்தாருன்னு சொல்கிறான். இவன் காதல் ரகசியத்தை இவ்வளோ பெரிய கும்பல் முன்னாடி வளரிக்கிட்டு இருக்கான். லோகன் ஜன்னலை உடச்சிட்டு அவன் அடியாலையும் பிடிச்சிட்டு இவனும் சேர்ந்து குதிக்கிறான், கிட்டத்தட்ட சூசைட் அட்டாக் மாதிரி. இப்போ எதுக்கு எல்லாருமானத்தையும் வாங்குற, உண்மையான கல்பிரிட்டை கண்டுபிடிச்சே இல்லையான்னு கேட்குறப்ப எந்த பொண்ணு பர்ஸை தொலைச்சாலோ அவள் தான் உண்மையான கல்பிரிட்னு சொல்கிறான். இவ தான் வாஸ்கோவோட லாக்கரில் ஒளிச்சு வச்சிருக்கா. வின்ஜின் வெளியே வரப்ப அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு மேரி கூட இருந்தேன்னு சொல்லியிருப்பான். அது மேரியே கிடையாது, நம்ம பையனுக்கு தான் கண்ணாடி போட்டால் கண்ணு தெரியாதே. இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு இவ கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். இது போக நாங்கள் கிரைம் சீமில் இருந்து ஒரு ஜெம் எடுத்தோம். அந்த ஜெம் ஹேர்பேண்டில் பக்காவாக பதிவு தட்டி நீ தான் கல்பிரிட்னு கையும் களவுமா பிடிச்சி பெரிய டிடெக்டிவ் மாதிரி சீன் போட்டு அங்கேருந்து கிளம்புறான். தாத்தா உங்கள் பேரங்கிறத நான் காப்பாற்றிட்டேன், அவன் தாத்தாக்கு வேறு ஃபோன் அடிச்சு இதை சொல்கிறப்ப இவனால் மானம் போன மொத்த பேர் இவனை பொழக்கிறதுக்கு பாயிறானுங்க. ஆக்சுவலாக அது உண்மைலாம் இல்லை, அந்த பொண்ணு போஸ்டில் உண்மையாக பணமே இல்லை. வாஸ்கோவை பழி வாங்கணும்னு இந்த டீச்சர் தான் நிஜமாவே பணத்தை உள்ளே வச்சு அங்கே வச்சுருக்கான். என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனால் என்னை பொழக்க போகிறான்னு இவன் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பசங்க OLXில் கேமிங் மவுஸ் அண்ட் கீபோர்டு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆப்போசிட்டில் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை விற்க வந்தவன் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கான். நீங்கள் கேட்ட எல்லாம் இங்கே இருக்கல, எடுத்துகிட்டு பணத்தை கொடுங்கன்னு கேட்குறேன்.
அவனுங்க குழம்பி போய் இவனை பார்க்குறானுங்க. பிகாஸ் இது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர். அவன் அரை மணி நேரத்துக்கு ரெண்ட் எடுத்துட்டு அங்கே இருக்கிற மவுஸ் அண்ட் கீபோர்டை கழட்டி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். யாரா அவன் ஒருவேளை சைக்கோவாக இருக்கானோன்னு நினைக்கிற அதே நேரத்தில் கீபோர்டு எடுத்து அவன் முகத்திலே அடிக்கிறான். சீக்கிரம் வாங்கிட்டு எனக்கு பணத்தை கொடுங்கடா, நான் வீட்டுக்கு போகிற டாக்ஸி பணத்தையாவது கொடுங்கன்னு அவனுக்கு 2 பேரையும் போட்டு செம்மையாக அடித்து போட்டிருக்கான். அவனுங்க பல்லெல்லாம் கொட்டிருச்சு. பல்லு உடஞ்ச இடத்துல கீபோர்டோட கீயை எடுத்து செட் பண்ணி பார்க்குறான். கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு கிட்ட இருந்து அடித்து மொத்த பணத்தையும் தூக்கிட்டு வந்துட்டான். இவன் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மர்ம கும்பல் இவனை அப்ரோச் பண்ணுறாங்க. நீ ஒரு பைத்தியக்காரனாக இருக்கலாம், பட் உன்னோட தைரியமும் ஐடியாவும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா, எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிறியான்னு கூப்பிட்றானுங்க. 4 மிகப்பெரிய குரூவில் இருக்கிறதுலே மோசமான கேங் இவனுக்கு தான் ஹாஸ்டல். இந்த பைத்தியக்கார மாஸ்கை கலட்டுறப்ப தான் தெரியுது, ஜீஹோவால் தள்ளிவிடப்பட்டு கோமாவில் இருந்த அதே சைக்கோ தான் இவன். கிட்டத்தட்ட இங்கே ஒரு புது ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் ஜோயி ஸ்கூலுக்கு வர்ற வழியில் ஒருத்தன் ஒரு பாட்டில் அவகிட்ட நீட்டி, இதில் கொஞ்சம் எச்சி துப்பியை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $100 தரேன்னு சொல்கிறான். அதோட நீங்கள் யூஸ் பண்ணுற பழைய சாக்ஸை கொடுத்தீங்கன்னா அதுக்கும் பணம் தரேன்னு சொல்கிறான். ரொம்ப கேவலமாக அருவறுப்பாக ஃபீல் பண்ணி அங்கேருந்து ஓடி வந்துட்டான். பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. டேய், உனக்கு எச்சி தானே வேணும், நான் வேணா துப்பி தரவான்னு கேட்குறான் ஜோஹன் பால். இவன் ஜோயிக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருந்தாலும் வேற ஒருத்தன் கிட்ட இருந்து பிரச்சனை வந்தால் இவன் சும்மா இருக்க மாட்டான். அவனை போட்டு பழந்து அவன் மேலேயே துப்பிட்டு போயிருக்கான். ஸ்கூலில் போய் அவர் கிளாஸில் இதை சொல்கிறப்ப இவனுங்களால் இதை நம்பவே முடியலை. கிளாஸ்மேட் பசங்கள்லாம் ஷாக் ஆகுறானுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜாக், அப்படியா, அப்போ நானும் நல்லா எச்சி துப்போம், எனக்கும் காசு தருவாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். வம்சே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கிட்டத்தட்ட இது ஒரு செக்ஸுவல் ஃபேண்டசி மாதிரி. பீப்புளோட அண்டர்வேர்ஸ், அவங்க வாசனை இருக்கிற மாதிரி பொருட்களை கலெக்ட் பண்ணுறவங்க, முக்கியமாக பெண்கள், அவங்களோட இன்னர்ஸ், அப்புறம் எச்சிஎல், இந்த மாதிரி விஷயங்களை கலெக்ட் பண்ணுற பீப்புள் அவனுங்க. அது போக இந்த சென்ட் இருக்கிற பொருட்களை ஃபாரின்க்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதுவும் டார்க் வெப்பை யூஸ் பண்ணின்னு சொல்கிறான். இந்த இடத்துல விஞ்சினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேரி, வம்சே மேலே ஒரு சின்ன க்ரஷ் வந்திருக்க மாதிரி தெரியுது அவளுக்கு. மெயினாக இந்த வேலையெல்லாம் பார்க்குறது ஹாஸ்டலுங்கிற கேங்கை சேர்ந்தவங்கள இருக்கலாம்னு சொல்லும்போது அப்போது டேனியலுக்கு அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. இவன் முகத்தை பார்த்ததுமே வம்சே கண்டுபிடிச்சிட்டான் அவன் பிளான் என்னன்னு. நீ ஹாஸ்டலை தேவையில்லாமல் தேடாததா, பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், ஹாஸ்டலுங்கிறது ஒரு பெரிய கேங் இல்லை, அவங்களே 2ஆக பிரிஞ்சு தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த காட் டாக் அண்ட் பிக் டில், இவங்க எல்லாருமே ஹாஸ்டலுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லோரும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இல்லீகலான பல விஷயங்களை அவங்க பார்க்குறாங்க. இதை தவிர நம்ம அதிக சேஃபாக இருக்கணும், அவங்க கூட மீட் பண்ணோன்னா அவங்க எல்லாரை விடவும் டேஞ்சரஸானவங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ இவங்க கிளாஸில் ஒரு புது பொண்ணை காட்டுறாங்க. அவள் தான் பர்ஸை தொலைச்சிட்டேன்னு சொல்லி வாஸ்கோவை காலி பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. இவள் அவளுக்கு அதிகமாக அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக நிறையா பொய்களை சொல்கிற மாதிரியான டைப். மீராவும் ஜாக்லியும் இருக்கும்போது என் கிட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 பசங்களாவது எப்படியும் நம்பர் கேட்டுருவாங்க தெரியுமா. என் பாய் ஃப்ரெண்ட் பெரிய மாடல், பட் இருந்தாலும் அவள் தான் என் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணான்னு உருட்டிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியுது மீரா. பட் ஜாக்லி எப்படியும் இவள் ஃப்ராடுங்கிறது நமக்கு தெரியும், பின்ன ஏன் அவளை நம்புறேன்னு கேட்கும்போது யாரையுமே ஜட்ஜ் பண்ணாத ஜாக்குன்னு அவள் சொல்கிறான். இவள் சொல்கிறது பொய்ன்னு மீராக்கு சொல்லியிருந்தாலுமே அவள் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு அவள் உண்மைங்கிற மாதிரியே நடந்துக்கிறான். என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே ஜலஸான டைப். எப்போ பார்த்தாலும் என் கூட பசங்க தான் இருப்பாங்களா, சுற்றி நிறைய பசங்க இருப்பாங்களான்னு ரொம்ப ஜலஸாக ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா. என் கூட பொண்ணு தான் இருப்பான்னு நான் காட்டிக்கணும்னு உன் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறேன் மீரான்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறான். பட் இப்போ இவள் எடுத்த செல்ஃபியை வச்ச இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. அவளை மட்டும் எடிட் பண்ணிட்டு மீரா மட்டும் இருக்கிற மாதிரி போட்டிருக்கா. மீரா நேம்லேயே ஒரு ஃபேக் ஐடியும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா. அவளோட யூஸ் பண்ண பொருட்கள், அவளோட இன்னஸ் இதெல்லாம் விற்கிறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை போட்டு வச்சுருக்கா. ஏகப்பட்ட பேர் அதை வாங்குறதுக்கு டிஎம் பண்ணுறாங்க. பட் இவளோட சாக்ஸ், இன்னஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண பொருளை மீராவோட பொருள்னு சொல்லி விற்கிறா. அதே நேரத்தில் அவளோட அப்பா டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரப்போ அவன் கிட்ட எரிஞ்சு விழுறா, கதவை தட்டிட்டு வரமாட்டீங்களான்னு. இவகிட்ட அடிக்கடி ப்ராடக்ட் வாங்குற ஒரு கஸ்டமர் இருக்கான். இந்த தடவை கண்டிப்பாக நேரில் பார்த்தா தான் வாங்கிப்பேன்னு சொல்கிறான். வேறு வழியே இல்லாமல் மீராவை வெளியே கூட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கா. ஒரு ஓரமாக அவளை உட்கார வச்சுட்டு இவள் போய் கஸ்டமரோட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. மீரா கொஞ்சம் ஷை டைப், அதனால என்ன போய் பேச சொல்லியிருக்கான்னு சொல்கிறான். மீரா அவனை பார்த்து ஹாய் சொல்கிற மாதிரி தெரியுது. இவனோ ஹாய் சொல்கிறான். பட் பின்னாடி வந்து ஜாக்லியை பார்த்து தான் அவள் ஹாய் சொல்லியிருக்கா. இப்போ ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணுறாங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் இப்போதைக்கு இவன் கிளம்பிட்டான் அங்கேருந்து. வெளியெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு மீராவும் இவளும் வீட்டுக்கு கிளம்புறப்ப போகிற வழியில் அவளோட சாக்ஸை கழட்டுறான். மீராவால் இன்னைக்கு இன்னும் நிறையா பணம் கிடச்சிருக்குன்னு இவன் நினச்சிக்கிட்டே போகிற அதே டைம் அந்த கஸ்டமர் பின்னாடி வந்துடுறான். தெரியும்டி, நீ தான் உன்னோட பேரை வச்சு ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பார்க்குறேன்னு. அப்போ இது எல்லாமே உன்னோட ப்ராடக்ட்டில், இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே அனுப்புறேன்னு செம்ம கடுப்பாய் அவளை அடுக்க போகிற அதே நேரத்தில் ஜாக்லி பின்னாடி வந்து நிற்கிறான். டேய், நாங்கள் நடந்த மொத்த விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். மீராவை தேவையில்லாமல் பயமுறுத்தக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் அப்போவே தலையிடலை. என்ன இலவு வேணால் பண்ணிக்கிட்டு போ. எவ்வளோ தைரியம் இருந்த மீராவோட பேரை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பேங்கன்னு இவன் செம்ம கடுப்பாகிறான். இவன் அந்த கஸ்டமரை மிரட்டிட்டு அந்த பொண்ணு, அவள் பேர் ஜாஸ்மினையும் மிரட்டுறான். நான் நினச்சா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க முடியும், பட் உன்னை பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச வேற ஒருத்த மாதிரி இருக்குது, அவனை மாதிரியே உன் லைஃப்பும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக விட்டுட்டு போகிறேன். இன்னொரு தடவை என் கண்ணில் பட்டுறாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான்.
கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு ஜாஸ்மினோட அப்பா கிளாஸ்க்கு வந்து மீரா கிட்ட கெஞ்சிரான், நீ தான் அவளை பார்த்த கடைசி ஆள், அவளை பற்றி உனக்கு எதாவது தகவல் தெரியுமான்னு. அந்த பொண்ணு ஓடி போயிட்டா போல. கிளாஸில் இருக்க எல்லாரும் பரிதாபமாக பார்க்குறாங்க அவனை. ஜாக்லி இதை நோட் பண்ணுறான். ஒரு வேளை இது எல்லாமே என்னோட தப்பா, நான் அப்படி பேசுனது தான் இப்போ தப்பான்னு நினைக்கிறான். இதே டைமில் அவங்க கிளாஸில் இருக்க மற்ற புள்ளி பசங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய், மீராவும் இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, மீராவை பார்க்க இன்னசென்ட் மாதிரியே தெரிஞ்சாப்பான்னு. மீராங்கிற பேரை கேட்டதுமே ஜாக்லி எழுந்து வர்றான். என்னன்னு பார்த்தா அவள் நேமில் இருக்க ஃபேக் அக்கௌண்ட் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இப்போது. இது ஃபேக்குன்னு தெரியும்ப்பா, பட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் ஃபுல்லாகவே அதான் இருக்குன்னு சொல்கிறானுங்க. இந்த மாதிரி சாக்ஸ், அவங்களோட எச்சில், இன்னர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களை பை பண்ணுறவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வட்டிருக்கு. அவங்க கிளாஸில் இருக்க நிறையா பொண்ணுங்க நேமில் இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் ஓப்பன் ஆயிருக்கு. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த மாதிரி பழைய விஷயங்களை செல் பண்ணுறது இல்லீகலில் வராதுன்னு சொல்கிறாரு. வின்ஜின் ஃப்ரெண்ட் மேரிக்கும் இதே விஷயம் நடந்திருக்கு. பட் அவள் வருத்தப்படாமல் கோவப்படுறா. நான் மட்டும் அவனுங்களை பார்த்தேன், சாவடிக்கப்படுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவளை கலாய்ச்சி வின்ஜின் அவன்கிட்ட மிதி வாங்கிக்கிட்டு இருக்கான். டேனியலும் செம்ம கடுப்பாயி, அப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது டைம் வேஸ்ட்னு சொல்கிறீங்க அப்படி தானேன்னு கேட்குறப்ப போலீஸ்காரன் அப்படிலாம் இல்லை, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், பட் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்கிறான். அதுக்குள்ளே இவனுங்க 2 பேரும் நீங்கள் அப்படியே உட்காந்துருங்க, நாங்களே அவனுங்களை கண்டுபிடிச்சிக்கிறோன்னு கிளம்புறானுங்க. இவனுங்களுமே அந்த ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கானுங்க. சுற்றி உட்காந்து மீட்டிங் நடத்துகிறப்ப பாஸ்கோ, பம்ஜே என்ன ஆரஞ்சு ஜூஸான்னு யூரின் சாம்பிள் எடுத்து குடிச்சிட்டு சமாளிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். டெலிவரி பர்சனுக்கு தெரியல, நம்பர் ஃபேக்கு, என்ன பண்ணனே தெரியலன்னு டேனியல் பேசிக்கிட்டு இருக்கப்ப பம்ஜே ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். பந்த அட்ரஸ் வேறு வேறையாக இருக்கலாம், பட் இது எல்லாமே ஈஸ்ட் சைடில் இருந்து வருது. என்ன எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? கரெக்டு தான், ஹாஸ்டல் தான் இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு பம்ஜே சொல்கிறப்ப பாஸ்கோ உள்ளே பொந்து, என்னை யூரின் சாம்பிள் குடிக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய சதி பண்ணுறானுங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் உளறிக்கிட்டு இருக்கான். ஹாஸ்டல் மற்ற கேங் மாதிரி இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹெட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணாது. இது ட்ரையாங்கிள் மார்க்கெட்டிங் மாதிரி, கிட்டத்தட்ட பிரமிட் ஸ்கீம் மாதிரி ஒர்க் ஆகுது. ஒருத்தர் கீழே ஒருத்தர், அவருக்கு கீழே இன்னொருத்தர் ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு வேறு ஆள் போய்கிட்டே இருப்பாங்க. வீட்டை விட்டு ஓடி போன டீனேஜர்ஸ் தான் இவங்களோட முக்கிய டார்கெட். வீட்டை விட்டு ஓடி போனாலும் அவங்களுக்கு பணத்தோட ஃப்ரீடம்காக இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரைம் பண்ணுறானுங்க. நம்ம ஆளுங்க ஒருத்தங்க வீடு இல்லாமல் தெருவில் சுற்றுற டீனேஜர் மாதிரி நடிச்சு தான் அவங்களுக்குள்ளே போகணும்னு சொல்கிறப்ப டேனியல் பார்க் எந்திரிச்சு நிற்கிறான். நான் ஆல்ரெடி கொஞ்ச நாள் வீடு இல்லாமல் தெருவில் சுற்றினவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க அளவச்சது இவனால் தாங்கிக்க முடியல. பட் இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஜாக்லிக்கு இன்னும் கடுப்பை கிளப்புது. மீராவை ஒருத்தன் அளவு வச்சிருக்கான், நீங்கள் என்னன்னா ஹாஸ்டலு கேங்கு ஸ்பையாக போகணும் லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நானே தனியாக கிளம்புறேன்டா, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுங்கள், நான் என் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறது கிளம்புறான். ஃபேமிலி ஹாஸ்டல் எவனாக இருந்தாலும் சரி ஒருத்தன் விடாமல் சாவடிச்சுட்டு தான் நான் திரும்பி வருவேன்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி குரங்கு வித்தை பண்ணிக்கிட்டு இருந்த விஞ்சனும் இதில் சேர்ந்துக்கிறான். ஏன்னா மேரி வா நம்மளும் கிளம்பலான்னு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்றான். என்ன இருந்தாலும் உன் பேரை யூஸ் பண்ணி தானே அந்த பொருளை விற்றுருக்கானுங்க, அதில் நம்மளும் பங்கு வாங்கியே ஆகணும் இல்லைன்னு நக்கலாக பேசினாலும் இவனோட ஃப்ரெண்ட் விக்டிமாக இருக்கிறப்ப இவனாலையும் அமைதியாக உட்காந்துருக்க முடியலை. பம்ஜே அவனுங்களை வான் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் பாஸ்கோ அதை தடுத்து நிறுத்தான். இப்போ இவனுக்கு இருக்கிற நிலமையில எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்கவே மாட்டானுங்க. நம்மளால் அவனுங்களை தடுக்க முடியாதுடா, எப்படி இருந்தாலும் அவனுங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறான். அதுவும் சரிதான் நினச்சி பம்ஜே திரும்பி பார்க்குறப்ப இவனுங்க கேங்கோட ஸ்கூல் பசங்க மாதிரி ரெடி ஆகுறானுங்க. நாங்களும் வீட்டை விட்டு ஓடி வந்த குழந்தைங்கன்னு சொல்லி அவங்க கேங்கில் ஜாயின் ஆக போகிறோன்னு. இவனுங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் கூட சேர்த்துக்க மாட்டானுங்க. டேனியல்ஸ் ஒரு ஸ்பையாக உள்ளே போகிறப்ப இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணுற முதல்ல தங்குறதுக்கு எனக்கு வேறு இடம் இல்லை, பட் நிறைய பணம் இருக்குதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கான். அதுதான் இந்த மாதிரி ஃபேமிலிஸை உடனே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நல்ல வழி. 2 பொண்ணுங்க டேனியல் பிக்கப் பண்ண வராங்க. கண்டிப்பாக இவன் முக்கியமானவனாக தான் இருப்பான், இல்லாட்டி வயசான ஒரு போவர்டு அங்கிளாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்து பார்க்குறப்ப டேனியலை பார்த்ததுமே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இதே நேரத்தில் அதே ஊரில் யூடியூபர்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க, நியாயத்துக்காக போராடுற மாதிரி. வீட்டை விட்டு ஓடி வந்து இங்கே தங்கியிருந்த இல்லீகலாக வேலை பார்க்குற பசங்களை அடித்து அவங்க வீட்டுக்கே திருப்பி அனுப்போன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் லைவ் கேமராவில் பேசிக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி அவனோட ஃப்ரெண்ட் பறந்து போய் விழுறான். அது அந்த சைக்கோ தான், கேங்கோடு அங்கே வந்திருக்கான். இன்னொரு ஆளையும் அடித்து போட்டுட்டு அவன் பொருள் எல்லாத்தையும் திருடுறான். காருக்குள்ளே ஏதாவது எக்ஸ்பென்சிவான பொருள் இருக்கான்னு புதுசாக சேர்ந்த அந்த ஃபேமிலியோட ஹெட்டு சொல்கிறப்ப அவன் காரையே திருடலான்னு பிளான் போட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி நான் ஒய்சிட்டியில் கார் ஓட்டிருக்கேன், இப்போ என்ன கண்ட்ரோல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு லூஸு மாதிரி பேசுகிறான். இந்த ஃபேமிலியோட லீடருக்கு இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் மாதிரி தெரியுது. என்னை விட அவன் டாமினண்ட்டான ஆள்னு காட்டிட்டானா என்னோட பதவி பறிப்போயிரும்னு நினைக்கிறான். அதனால இவன் அவனை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறான். உன் மனசில் பெரிய அறிவாளின்னு நினைப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியாது, கார் திருடினா போலீஸ் நம்மளை தேடி வராங்கன்னு சொல்கிறப்ப காரில் இருக்க பிளேட்டை பற்றியா, பழைய ரெஜிஸ்ட்ரேஷன், இதை வச்சிருக்கதே இல்லீகலான காரணத்துக்காக தான் இருக்கும், இவனால் இப்போ கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இவன் ஒரு சைக்கோ மட்டும் இல்லை, கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டான ஆளுங்கிறதையும் இவனுங்களுக்கு தெரிய வருது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த லீடர் என் டாமினன்ஸ் எப்படியாவது காட்டி ஆகணும்னு நிறைய முயற்சி பண்ணுறான். ஒரு கேம் சென்டரில் நிறைய பொம்மைகள் வச்சுருப்பாங்க, அது எல்லாத்தையும் உடச்சி வெளியே எடுக்கிறான். இதெல்லாம் விற்றோன்னா நிறைய பணம் கிடைக்கும்னு பேசுகிற அதே நேரத்தில் அந்த சைக்கோ காரோட அந்த மொத்த பாக்ஸையும் தூக்கிட்டு போகிறான்.
இவனுங்கெல்லாம் சின்ன சின்ன ஃபேமிலிஸ் மாதிரி. வீட்டை விட்டு ஓடி வந்த நிறைய பசங்க ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் அப்பா, ஒருத்தர் அம்மா, மற்றவங்களாம் பசங்கன்னு ஒரு ஃபேமிலி மாதிரி குழந்தைங்க விளாடுற மாதிரி இவனுங்களே உருவாக்கிப்பாங்க. இல்லீகலான வேலைகள் நிறைய செஞ்சு அந்த குடும்பத்துக்கு தேவையான பணங்களை சம்பாதிப்பாங்க. குறிப்பிட்ட அமௌண்ட் இவனுங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இவங்களுக்கு மேலே இருக்கிற லீடர்ஸுக்கு கொடுக்கணும். இப்படி தான் ஹாஸ்டல் செயல்படுது. இந்த வகையில் இந்த சைக்கோ இருக்கிற அதே ஃபேமிலியில் தான் மீரா பேரை மிஸ்யூஸ் பண்ண அந்த பொண்ணு ஜாஸ்மினும் புதுசாக ஜாயின் பண்ணுறான். இங்கே டேனியலை மீட் பண்ணி பிக்கப் பண்ண வந்த அந்த பொண்ணுங்க இவன்ட்ட இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இவன் கூட ஒன்றா செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரான். உங்களுக்கு ஹாஸ்டலை பற்றி தெரியுமான்னு கேட்டதுக்கு, பார்த்ததுமே நம்மளை ஹோட்டலுக்கு கூப்பிட்றாண்டி அப்படின்னு செம்மையாக வலிதுங்க. இவங்ககிட்ட பேசுகிறது வேலைக்கு ஆகாது, நம்ம வேறு வழியை பார்க்கலான்னுங்கிறது இவன் கிளம்ப பார்க்குறப்ப அந்த பொண்ணுங்க ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருக்க மாதிரி தெரியுது. ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அவங்க பேய் மாதிரி சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணுறான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் பர்கர் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த பொண்ணுங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை முதல்ல சாப்பிட்டுட்டு பர்கரை ரெண்டாவதாக சாப்பிட்றாங்க. பிகாஸ் பர்கர் தனித்தனியாக அவங்களுக்குன்னு இருக்குது. பட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். யாருக்கு அதிகமாக கிடைக்கணுங்கிறது அவங்களுக்குள்ளே போட்டி மாதிரி போயிருக்கு. எவ்வளோ பசியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே அழுக்காக இருக்குது. நீங்கள் ஏன் ஏதாவது வேலை பார்க்கக்கூடாதுன்னு அவன் கேட்குறான். எங்கள் ஏஜில் இருக்கவங்களை யார் வேலைக்கு சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் எங்கள் ஃபேமிலி இல்லாமல். அது இல்லீகல்ப்பா. அதோட எங்ககிட்ட பணம் இல்லைன்னு நினைக்காத, நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்கிறப்ப, எது இந்த எச்சில் அப்புறம் இன்னர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸை விற்கிறதான்னு இவன் கேட்குறான். அதுக்கு அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மற்ற ஃபேமிலிஸ் பண்ணுறது அதெல்லாம், நாங்கள் பண்ணுறதெல்லாம் கேட்டால் நீ மிரண்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸ்டாக்கிங்னு சொன்னதும் தான் ஒன்று ஞாபகம் வருது. எங்கள் ஃபேமிலியோட டேடு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ இதை பற்றி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறான். ஃபேமிலியோட லீடர் ஆணாக இருந்தால் டேடுனும், பொண்ணாக இருந்தால் மாமனும் கூப்பிடுவாங்க. டேனியல் பார்க் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் என்னையும் உங்கள் ஃபேமிலியில் சேர்த்துக்கங்கன்னு அவங்க கிட்ட கேட்கான். அந்த பொண்ணுங்க போன வரையெல்லாம் டேனியல் பார்க் இப்பயே ஓடி போயிருங்கன்னு சொல்லிட்டே வராங்க. எங்கள் டேட் ரொம்பவே மோசமானவர், நாங்கள் அவர் சொல்கிறத கேட்கலாட்டி போட்டு அடிப்பார் தெரியுமான்னு ரொம்பவே பயந்துருக்காங்க. இவங்க இவனை கூட்டு போகிற இடம் தான் இந்த ஏரியாலேயே ரொம்ப மோசமான ஏரியா. வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ ஒரு சின்ன இடத்துல கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கானுங்க. உள்ளே வந்த அடுத்த செகண்ட் ஒரு பியர் பாட்டிலை தூக்கி சுவத்திலே அடிக்கிற அந்த லீடர். எதுக்குடி வர்றதுக்கு இவ்வளோ லேட்டாச்சு, அதுவும் புதுசாக ஒரு பையனை வேற கூப்பிட்டு வந்திருக்கீங்களா, அவங்களை என்ன பண்ணுற பாருங்கன்னு அவங்கள அடிக்க போகிறப்ப டேனியல் அவனை தடுத்து நிறுத்துறான். அந்த லீடர் டேனியலை முறைச்சிக்கிட்டே வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரி, டே தம்பி டோரை இழுத்து சாத்துறான்னு சொல்கிறான். இதோடு இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.